குட் பை அக்லி படத்துக்கான ட்ரெய்லர் பத்தின என்னோட ஒப்பீனியன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். குட் பை அக்லி படத்துக்கான ட்ரெய்லர் பத்தின என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரெய்லர் எனக்கு வந்து ஒரு ஓகேயான ட்ரெய்லரா தான் இருக்கும்னு செஞ்சுச்சு. அது எதனால அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜித்துடைய பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸே இந்த ஒரு ட்ரெய்லர்ல முழுக்க முழுக்க காமிச்சது எனக்கு பெருசா ஒரு கூட்டம் தான் ஆகல. இந்த ஒரு படத்துக்கான டீசர்ல எனக்கு ஒரு கூட்டம் தான் ஆச்சு. பட் ஆனா ட்ரெய்லர்ல பெருசா எனக்கு வந்து ஒரு கூட்டம் தான் ஆகல. அண்ட் அவங்க யூஸ் பண்ண அந்த ஒரு பழைய சாங்குமே எனக்கு பெருசா ஒரு கூட்டம் தான் ஆகல. ஆதிக்குடைய முந்தைய படமான மார்க் ஆண்டனி படத்துக்கான ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அடிக்கடி பார்க்குற ஒரு ட்ரெய்லர்னு சொல்லலாம். ஒரு சில ட்ரெய்லர்லாம் வந்து பார்ப்போம் இல்லையா? நம்ம வந்து சும்மா டிப்ரஷன்ல இருந்தா ஒரு ட்ரெய்லர் வந்து பார்ப்போம். இப்போ வந்து பேட்ட படத்தோட டீசர், அது மாதிரி மாஸ்டர் படத்தோட டீசர் வந்து பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி நான் வந்து மார்க் ஆண்டனி படத்துடைய ட்ரெய்லரும் அடிக்கடி எடுத்து வந்து பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் இப்போ இந்த ஒரு குட் பை அக்லிக்கு ஆதிக் குடுக்கல அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓவராலா ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. பட் ஆனா ஆதிக்கோட ஸ்டைல்ல பெருசா இந்த ஒரு ட்ரெய்லர் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணவும் செஞ்சுச்சு. முழுக்க முழுக்க அஜித் சார்காண்டியே கட் பண்ண மாதிரி தான் இருக்கும்னு செஞ்சுச்சு. அஜித்துடைய ஓல்டு படங்களோட ரெஃபரன்ஸே இந்த ஒரு ட்ரெய்லர் முழுக்க வைக்கவும் இருக்காரு. அண்ட் இதே மாதிரி தான் படமும் வந்து இருக்குது போதா, இல்ல படமாவது நம்ம ஆதிக்கோட ஓன் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 10 தான் பார்க்கவும் செய்யணும். நிறைய பேர் இந்த ஒரு படத்தை நடிக்கவும் இருக்காங்க. அண்ட் முக்கியமா அர்ஜுன் தாஸ் தான் இந்த ஒரு படத்துக்கான வில்லன் அப்படிங்கிறத ட்ரெய்லர்லேயே காமிக்கவும் செஞ்சுட்டாங்க. ஏகேக்கும் அர்ஜுன் தாஸ்க்கும் உள்ள ஃபைட் சீனுமே இந்த ஒரு ட்ரெய்லர்ல காமிக்கவும் செஞ்சுட்டாங்க ஒரு சின்ன ஒரு போர்ஷன்ல. ஓவராலா ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஜாக்கி ஷெராஃபும் இந்த ஒரு படத்தை நடிக்கவும் செய்றாரு. ஒரு மலையாள ஆக்டருமே இந்த ஒரு படத்தை நடிக்கவும் செய்றாரு. அண்ட் அது போக சுனில் தெலுங்கு ஆக்டருமே நடிக்கவும் இருக்காரு. இதை வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருப்போம். நிறைய டீசர் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஸ்டில்ஸ்லாம் பார்க்கவும் இருப்போம். இந்த ஒரு படத்துல அஜித் சாருக்கு நிறைய லுக்ஸ் இருக்கு வந்து போகுது. முக்கியமா இந்த ஒரு படத்துக்கான ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் லியோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ, அப்புறம் இந்த குட் பை அக்லி, இந்த 3 படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஷா டெம்ப்ளேட்லாம் இருக்கு வந்து போகுது. லியோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. அடுத்த குட் பை அக்லி வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறமா ரெட்ரோ அடுத்த மாசம் மே 1 பார்க்க வந்து போறோம். ஸோ சின்ன வயசுல ஏகே ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருக்கவும் செய்றாரு. ஸோ நம்ம வந்து அஜித் சாரோட யங் வெர்ஷன் பார்க்கவும் செய்றோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான், அந்த ஒரு லுக்ல வரக்கூடிய கேரக்டர் தான் ஒரு கேங்ஸ்டர் இருக்க வந்து போறாரு. ஸோ அவரு ஃபேமிலியெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கிற அப்படியே ஓரம் கட்டிட்டு முழுக்க முழுக்க ஃபேமிலிக்காண்டி வாழவும் செய்றாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை அப்படி சொல்லி வரும்போது நம்ம ஏகே மறுபடியும் அந்த ஒரு கேங்ஸ்டர் வெர்ஷன், கேங்ஸ்டர் ஏகேவா உருமாறுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் ஆதிக் இந்த ஒரு படத்துல காமிக்க வந்து போறாரு. நம்ம ஏற்கனவே லியோல ஒரு வருஷம் வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த ஒரு குட் பை அக்லில ஒரு வருஷம் வந்து பார்க்க வந்து போறோம். அடுத்த வரக்கூடிய ரெட்ரோலவே இதே மாதிரி ஒரு வருஷனை பார்க்க வந்து போறோம். இதே மாதிரி ஒரு வருஷன் இல்ல, டிஃப்ரெண்ட் வெர்ஷன் பார்க்க வந்து போறோம் கார்த்திக் சுப்பராஜோட ஸ்டைல்ல. அண்ட் இந்த ஒரு ட்ரெய்லர்ல நம்ம அஜித்தோட யங் வெர்ஷன் காமிக்கவும் இருப்பாங்க. டீசர்லயுமே காமிக்கவும் இருப்பாங்க. அந்த ஒரு யங் வெர்ஷன் டிஏஜிங் தான் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கவும் செய்யலாம். ஸோ ஓவராலா இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் எனக்கு ஒரு ஓகேவான ட்ரெய்லரா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க.